ஹாய் மக்களே, நம்ம சதாசிவம் ரோடு உடுமலையில் இருக்க இந்த கடைக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரில. இந்த கடை முதல்ல எங்கே இருந்ததுன்னா நம்ம பழைய குட்ட விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருந்தது. ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸில் இருந்தது. அதை இடிச்சிட்டு தான் இப்போ வந்து அமர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்திருக்கு. இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம செட்டியார் கடை தான். மசால் பூரிக்குனே ஃபேமஸான செட்டியார் கடை. அவ்வளோ ஆத்தென்டிக்கான உடுமல்பேட் ஃபேமஸ் மசால் பூரி சாப்பிட்ணுன்னா இவர்கிட்ட தான் வரணும். இன்னும் அதே டேஸ்ட்டு, அந்த மசாலாலாம் இன்னும் ஒரு கையில் தான் இடித்து எல்லாத்துக்கும் போட்டு தராரு. எங்கள் அப்பா இதுக்கு ஒரு கதை வேறு சொல்லுவாங்க. 80ஸ்லேயே எங்கள் அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்தாங்கன்னா இவர் வந்து பழைய பாட்டு புஸ்தகமெல்லாம் வச்சுருப்பாராம் இந்த கடையில். மசால் பூரி சாப்பிட்டுட்டு ஒரு பன்னீர் சோடாவையும் சாப்பிட்டுட்டு அந்த பாட்டு புஸ்தகத்தை வாங்கி 4-5 பாட்டை பாடுவோம். அதில் இருக்க சந்தோஷமே தனி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அதே டேஸ்ட்டில் தட்டு வடை செட்டும் பூண்டு ஊறுகாய் வச்சு கொடுக்குறாரு. சான்ஸே இல்லை. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் எங்கள் அப்பா சொன்ன இமேஜினேஷன். எப்போ ஊருக்கு வந்தாலும் மசால் பொரியும் அடை செட்டும் சாப்பிட்டுட்டு இவர்கிட்ட இலந்த வடை எள்ளுருண்டை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போவேன். இவர்கிட்ட இதை சாப்பிட்டுட்டு இவர்கிட்டே பன்னீர் சோடா இருக்கும், அதையும் சாப்பிட்லாம். அன்றைக்கி அவர்கிட்ட இல்லை. அதனால் குட்டைக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஜிகர்தண்டா ஷாப்பில் ஸ்வீட் அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ண லெமன் சோடா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஊருக்கு வந்தால் மசால் பூரி சாப்பிட்டுட்டு இங்கே இந்த லெமன் சோடா குடித்தோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா?